துஹு. அன்பானவர்களே, முஸ்தத்ரக் என்ற கிதாபில் இமாம் ஹாக்கிம் ரஹ்மஹுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கி வைக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் செய்து கொண்டே இருந்தாங்க. யா அல்லாஹ், என் பாவத்தை மன்னிச்சிரு, என் பாவத்தை மன்னிச்சிரு, நான் செஞ்ச தப்பை மன்னிச்சிரு அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அழுது துவா கேட்டாங்க. ஆனால் அல்லாஹ் மன்னிப்பு வழங்கவே இல்லை. பிறகு ஒரு நாள் அல்லாஹ்விடம் இப்படி துவா செய்தார்கள், யா அல்லாஹ், முஹம்மது என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால் உன்னிடம் கேட்கிறேன், என் தவறை மன்னித்து விடு என்று துவா கேட்டார்கள். அல்லாஹ் உடனே மன்னிப்பு வழங்கினான். இப்போ அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கேட்டான், ஆதமே, முஹம்மது என்பவர் உங்களுக்கு எப்படி தெரியும்? முஹம்மது என்பவர்களை இன்னமும் நான் படைக்கவில்லையே. இப்பொழுதுக்கு மனிதராகிய உங்களைத்தான் நான் படைத்திருக்கிறேன், உங்களையும் உங்களுடைய மனைவியையும். இன்னமும் நான் முஹம்மதை படைக்கவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை படைக்கலையே, உங்களுக்கு எப்படி முஹம்மது அவர்களை பற்றி எப்படி தெரியும் என்று கேட்டபோது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ், நீ என்னை மண்ணினால் உருவாக்கி எனக்குள் உன்னுடைய உயிரை ஊதி எனக்கு நீ உயிரை தந்ததும் கண் விழித்து நான் எழுந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி மேலே நான் பார்த்தேன், உன் அரிசு தெரிந்தது. அந்த அரிசுனுடைய வலது பகுதியில் ஒரு இடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்ததை நான் கவனித்தேன். அப்போது உன் பெயருக்கு பக்கத்தில் முஹம்மது என்ற பெயர் எழுதப்பட்டிருந்ததினால் நான் யூகித்து கொண்டேன், அந்த முஹம்மது என்பவர் எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவர் என்பதாக, எவ்வளோ பெரிய சிறப்பிற்குரியவர் என்பதாக, எவ்வளோ பெரிய உனது அன்பிற்குரியவர் என்பதை நான் முடிவு செய்து கொண்டேன். அது எனக்கு ஞாபகம் வரவே தான் நான் அவர்களை சொல்லி நான் உன்னிடத்தில் துவா கேட்டேன் அல்லாஹ் என்று சொன்னபோது அல்லாஹ் சொன்னானாம், ஆம் ஆதமே, அவரைத்தான் நான் நேசிக்குகிறேன். அவரை படைத்திருக்காவிட்டால் இந்த உலகையே நான் படைத்திருக்க மாட்டேன். அவர் என்னுடைய ஹபீப், அவர் என்னுடைய தோழர், அவர் என்னுடைய பாசத்திற்குரியவர், எனது அன்பிற்குரியவர் என்று அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறினான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி கேட்டதினால் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டான் என்று சொன்னால், அன்பானவர்களே, அவர்களுடைய உம்மத்தில் பிறந்த நாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் பிறந்த நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை சொல்லி எவ்வளவு நாம் துஆ செய்ய